பிக் பாஸ் சீசன் 8 பிரம்மாண்ட செட் எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த சீசன் 8ல இந்த காதல் ஜோடி கண்டிப்பா கலந்துக்க இருக்காங்கன்னு ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல எதனால 3 நாள்ல வெளியேறினீங்க அப்படின்னு சத்யா சாய் அவங்க கிட்ட கேட்ட கேள்விக்கு அவங்க ஒரு பதிலையும் கொடுத்திருக்காங்க. இர்ஃபான் அவருக்கு இப்ப 1500 ரூபாய் அபராதம் போட்டிருக்காங்க. என்னாச்சு அப்படிங்கறத வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். பிக் பாஸ் சீசன் 8 எல்லாருமே எதிர்பார்க்கிற ஒரு நிகழ்ச்சி. சொல்ல போனா சீசன் 7 ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். அந்த வகையில இந்த சீசன் 8ல கண்டிப்பா கமல் சார் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே குறைவு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த சீசன் 8ல கண்டிப்பா சிம்பு அவர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு நியூஸ் போயிட்டு இருந்துச்சு. ஆனா இது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி கமல் சார் கிட்ட தான் பிக் பாஸ் டீம் சம்பள விஷயங்கள் எல்லாம் பேசியிருக்காங்க. சீசன் 8 டேட் எப்ப ஃபிக்ஸ் பண்ணிருக்கலாம், ப்ரோமோ ஷூட் எப்ப வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. அந்த வகையில இந்த சீசன் 8ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் கலந்துக்க இருக்காங்க. எதிர்பாராததை எதிர்பாருங்கள்னு புது புது போட்டியாளர்கள் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்களாம். சமீபத்துல நிறையவே சர்ச்சையில சிக்கின டிடிஎஃப் வாசன் அவருடைய பேரும் போயிட்டு இருக்கு. அவர் கண்டிப்பா பிக் பாஸ் சீசன் 8ல கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இப்ப உறுதியாவே அவர் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. இவங்களோட காதலி ஜோயா அவங்களும் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சாலினா ஜோயா அவங்க பாத்தீங்கன்னா இந்த முறை குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில அதாவது வெளியேறி இருக்காங்க. வைல்ட் கார்டுல மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுப்பாங்க. குக் வித் கோமாளி நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறமா பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆகும். எல்லாருக்குமே தெரியும். அதுக்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இவங்க அந்த நிகழ்ச்சியை முடிச்சதுக்கு அப்புறமா கண்டிப்பா பிக் பாஸ் குள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இவங்க ரெண்டு பேரையும் உள்ள கொண்டு வர போறாங்க. இவங்க தான் இந்த முறை காதல் ஜோடியா இருக்க போறாங்க அப்படின்னு ஏகப்பட்ட செய்திகள் இப்ப வெளியாகி இருக்கு. இது உறுதியான தகவலாகவும் இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அதிகாரப்பூர்வமா வர வரைக்கும் கடைசி நேரம் வரைக்குமே நம்மளால நம்ப முடியாது. சீசன் 8ல இவங்க கலந்துக்கிட்டா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லுங்க. அதே போல 3 நாள்ல பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இருந்து ஏன் விலகி இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தை நடிகை சத்யா சாய் அவங்க ஒரு சில விஷயங்கள் பகிர்ந்திருக்காங்க. அதுல அவங்க கிட்ட கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது அழகிய தமிழ் மகள் சீரியல் முடிந்த கையோடு இவங்களுக்கு பாண்டியன் ஸ்டோர் சீரியல் முதல் பாகத்துல நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கு. இயக்குனர் கண்ணன் அவருக்கு ஜோடியா நீங்க தான் நடிப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெஸ்ட் ஷூட் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனா இவங்க நடிக்க வந்த கேரக்டருக்கு எதிராக ஏதோ பிரச்சனை வந்திருக்கு. அது பத்தி இவங்க கிட்ட பேசி சீரியல்ல இருந்து அந்த கதாபாத்திரத்தையே தூக்கி விட்டதா தெரிவிச்சிருக்காங்க. ஆனா 2ஆம் பாகம் எடுக்கும்போது என்ன மறக்காம ஞாபகத்துல வச்சு அரசி கதாபாத்திரத்துக்காக என்ன கூப்பிட்டாங்க. அந்த கதாபாத்திரம் எனக்கு பிடிச்சது. அதனாலதான் நான் நடிச்சிட்டு இருக்கேன். அதனாலதான் முதல் சீசன்ல 3 நாள்லயே நான் விலகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை அவங்க சொல்லியிருந்தாங்க. இப்படி ஏதோ ஒரு பக்கம் இருக்க இர்ஃபான் அவருக்கு இப்ப 1500 ரூபாய் அபராதம் விதிச்சிருக்காங்க. சமீபத்துல அவரு நிறையவே சர்ச்சைகள்ல சிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். சொல்ல போனா சமீபத்துல பிரியாணி மேன் அவருக்கு கூட பதிலடி கொடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை எங்கேயோ போய் முடிஞ்சது. அந்த வகையில ஹெல்மெட் அணியாம இருசக்கரம் வாகனம் ஓட்டி சென்றதா, முறையான நம்பர் பிளேட் இல்லாதது, இந்த மாதிரி காரணங்களுக்காக அவருக்கு 1500 ரூபாய் அபராதம் விதிச்சு சென்னை போக்குவரத்து காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இப்ப இந்த செய்தி வெளியாகிருங்க. இது பற்றி உங்களோட கருத்துக்களையும் சொல்லுங்க. இன்னும் இது போல சினிமா தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க.